கண்ணனையோ கிருஷ்ணனையோ ஏன் கொண்டாடணும்? பிரதான பிதாமகர் பீஷ்மரனுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தவர், குருவான துரோணாச்சாரியனுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தவனும் கண்ணன் தான். தான தர்மத்தின் வடிவமாக விளங்கிய கர்ணனுடைய அழிவுக்கு காரணமாக இருந்ததும் இதே கண்ணன் தான். சாதாரணமா ஒரு கோபிகையில் கூட ஆடுறவர் தானங்க இவரு. வெண்ணையை திருடி திங்கிற ஒரு சின்ன பையன் தானே இந்த கண்ணன். காந்தாரியினுடைய பிள்ளைகளை கொன்று அந்த காந்தாரியினுடைய சாபத்துக்கு யாதவ குலத்தின் பெரும் அழிவானது உன் கண்ணுக்கெதிரே நடக்கும் வாசுதேவா. ஆளாகி ஒரு கொடூரமான மரணத்தை பெற்றவர் தானே இந்த கண்ணன். தான் பெற்ற சாபத்தினால துவாரகையினுடைய அழிவிற்கு காரணமாக இருந்ததும் இதே கண்ணன் தான். எந்த தர்மம் கண்ணனை கிருஷ்ணனை தெய்வமாக வழங்க செய்தது? தர்மத்தின் தலைவனாக தர்மத்தை காப்பவனாக ஏன் கர்ணனோ கிருஷ்ணனோ விளங்கப்படுகின்றான் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். அர்ஜுனன் போர்ல நிலை குலைந்து தடுமாறிய போது அவனுக்கு கீதையை உபதேசித்து தர்மத்தை நிறுத்திய ஒரு வடிவமாக கிருஷ்ணர் இருந்திருக்காரு. பல பேர் இருக்கிற சபையில ஒரு பொண்ணினுடைய மானம் பறி போன போது அந்த மானத்தை காப்பாற்றிய நண்பனாக உத்தமனாக கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் திகழ்ந்திருக்காரு. நம்ம அப்பேற்பட்ட கிருஷ்ணனை உள்ளன்போட மனதார அவருடைய நாமத்தை கிருஷ்ணநாமத்தை சொன்னோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் தரமாட்டாரு அப்படிங்கறத கீதை சொல்லுது. Worshipping Krishna, taking shelter of Krishna and glorifying Krishna. One says Krishna, Krishna, Krishna. So what is the right way? Your intention is most important. Krishna knows you are calling him. You chant Hare Krishna. They may hear or they may not hear. It is auspicious for them. செய்யும் உதவி அல்ல, அவர்கள் எந்த காரியம் செய்தாலும் நான் பக்கத்தில் சாட்சியாக நிற்கிறேன் என்கின்ற ஒரு அறிவு போதும் அவர்கள் எந்த தவறும் செய்யாமல் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று பேசினான் கிருஷ்ணன். நாம் எந்த Bhagavad Gita says, see the flower, how generously it distributes perfume and honey. It gives to all, gives. மனசார உள்ள முருகி அந்த கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லி அவரை நாம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு முக்திக்கான வழிகாட்டியாகும், நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா வளத்தையும் கொடுக்கிற ஒரு கருவியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. தன்னுடைய வாழ்வின் நோக்கு அப்படின்னு ஒரு வாழ்ந்த ஒரு உத்தம புருஷனாக இந்த கிருஷ்ண பரமாத்மா அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. அப்பேற்பட்ட தர்மத்துக்கு எப்பெல்லாம் கஷ்டங்கள் வருதோ, எப்பெல்லாம் துன்பங்கள் வருதோ, தன்னுடைய உயிரையும் கொடுத்து எல்லா விதமான சூழ்நிலைகளையும் தர்மம் நிலைக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக போராடி இருக்காரு இந்த கிருஷ்ண பரமாத்மா. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும் தர்மமே வெல்லும் அப்படிங்கிறத இந்த உலகுக்கு பறைசாற்றி நம்மளையும் தர்மத்தினுடைய வழிபடி நடக்க செஞ்சிருக்காரு இந்த கிருஷ்ண பரமாத்மா. தர்மத்தினை அகிலத்தில் ஸ்தாபிக்க முயற்சி செய்பவர்கள் சந்திக்கும் வேதனைகளை நீ அறிவாயா? அவர்களுடைய மேலான செயல்களானது பாவச் செயல்களாய் கருதப்படும். அதாவது பாவிகளும் அவர்களது பாவச் செயல்களும் அழியும் வரையில் தர்மத்தினை ஸ்தாபிக்க எண்ணுவோரின் வேதனைகளும் நிறைவடையாமல் தான் இருக்கும். எல்லா உயிர்களும் எண்ணிலையிலும் நமக்கு வாழ்க்கையில எந்த விதமான துன்பங்கள் வந்தாலும், எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும், எந்த விதமான உயர்வுகள் வந்தாலும், எந்த விதமான தாழ்வுகள் வந்தாலும், எந்த விதமான ஏற்றங்கள் வந்தாலும், சறுக்கங்கள் வந்தாலும், எல்லா நிலையிலும் நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் தவறாம இருக்கணும். அந்த தர்மம்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தவறாம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல வழியில செல்லும், நல்ல மதிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம அடைவோம் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டா கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு ஆத்மா இந்த உலகத்துல வாழ்ந்து வந்திருக்காரு.
அப்பேற்பட்ட ஜென்மாஷ்டமியான இன்று கிருஷ்ணன் குழந்தையாக நம்ம வீட்டுக்குள்ள மட்டும் வரக்கூடாது. கிருஷ்ணனுடைய தர்மமும் குழந்தையாக நம்மளுடைய மனதுக்குள் வந்து தர்ம சிந்தனையும் தெய்வ பக்தியும் நமக்கு எப்போதுமே நிலைத்து நிற்கணும். அனைவருக்கும் இனிய கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். பரித்ராணாய சாதுனாம், அப்பாவிகளுக்கு முக்தி அளிப்பதற்காக, விநாசாய சதுஷ்கிருதாம், தவறான வழியில் நடப்போரை வேரோடு சாய்ப்பதற்காக, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தினை ஸ்தாபிப்பதற்காக நான் வாசுதேவ